நம்ம பக்கமா ஜனங்களை திருப்பக்கூடாது. யார் பக்கமா திருப்பணும்? ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல வரைக்கும் தீர்க்க தரிசனம் 50%. எழுதிங்க எல்லாரும். தீர்க்க தரிசனம் 50%. தீர்க்க தரிசனம் 50%. சரித்திரம் 30%. சரித்திரம் 30%. நிருபம் 17%. நிருபம் 17%. ஆறுதல். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவார், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, நான் உன்னை. இப்படிப்பட்ட வசனம் 3%. 3%. அனுகூலமான வசனம் வேதாந்தத்தில் எத்தனை இருக்கு சொல்லுங்க? 3%. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்துல இந்த 3% மட்டும் உபயோகப்படுத்தி கோடீஸ்வரமானவங்க நிறைய பேர் இருக்காங்க உலகத்துல. நிருபம் பேச மாட்டான், நிருபம் பேச மாட்டான், சரித்திரம் பேச மாட்டான், தீர்க்க தரிசனம் பேச மாட்டான். தீர்க்க தரிசனம் என்னன்னா அவனுக்கு தெரியாது, நிருபம் என்னன்னா அவனுக்கு தெரியாது. சொல்லுங்க, சரித்திரம் என்னன்னா தெரியாது. ஆனால் ஆறுதலான வசனம் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். ஆதி அந்தல் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு 100 வசனத்தை பறக்க வச்சுக்கிறோம். வச்சுக்கிட்டு எங்க போனாலும் உன் மூக்கை கர்த்தர் துடைப்பார், உன் தலையை கர்த்தர் வாரி விடுவார், உன் சாக்ஸை கர்த்தர் துவைச்சு போடுவார், உன்னை தேவன் கைவிட மாட்டார். இந்த 3% வச்சு எல்லாமே பெரிய பெரிய ஆளாகலாம். இந்த 3%த்துல 4% ஆகிட்டான், அந்த சபையில் இருக்கிற பாதி ஆள் எழுப்பி போயிடும். இந்த 3% வச்சே சபையை கட்டுதான் இப்ப நிறைய பேர்.